பேரண்ட்ஸ், ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? வைப்ரண்டாக இருந்துச்சா? ஒரு நல்ல கைதட்டு கொடுக்கலாம் அந்த குழந்தைகளுக்குலாம். எக்ஸலண்ட். இது ஒரு சின்ன பிரேக். இட்ஸ் நாட் அ கமர்ஷியல் பிரேக். இது ஒரு நாலேஜபிள் பிரேக். ப்ரோக்ராம் இன்னைக்கு கரெக்டாக நம்ம ஷெட்யூல் பண்ணி ஆரம்பிக்காமல் 1 hour லேட்டாக ஆரம்பித்தோம். பரவாயில்ல, இது பிக்அப். 4 o'clock ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம். 5:15 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்டுக்குள்ள ஒரு சின்ன வைப்ரேஷன் இருந்துச்சு. எப்பயுமே ஆன்மீகமும் ஆசையும் நமக்கு கிடைக்கும்போது அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். எப்பயுமே அதனுடைய நம்ம வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். என்ன காரணம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இன்னைக்கு இருந்த சீஃப் கெஸ்ட் நமக்கு பொதுவாக தமிழ் முத்தமிழ் அப்படிம்பாங்க. இயல், இசை, நாடகம். இயல் என்பது எழுத்தும் பேச்சும். இசை என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், மியூசிக். கர்நாடக் மியூசிக் இருக்குது, வேரியஸ் மியூசிக்ஸ் இருக்குது. 3வது தமிழ் இயலும் இசையும் கலந்து நாடக பாணியிலையோ அல்லது நடன பாணியில வரக்கூடியது. நம்ம எல்லாரும் ஒரு தமிழில் தான் பெரிய ஆளு. நம்ம எல்லாம் தமிழ் நல்லா தெரியும் அப்படிம்போம். நம்மளாம் தமிழர்கள். ஆனால் நம்மளாம் தமிழர்கள் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவோம். ஏன்னா நமக்கு இயல் தமிழில் தான் ஒரு பாட்டு தெரியும். நமக்கு கவிதைகளை படிக்க தெரியும், கதைகளை கேட்க தெரியும், கட்டுரைகளை வாசிக்க தெரியும், எங்கேயாவது போனால் பேச தெரியும். அதே மாதிரி பல்வேறு புத்தகங்களை வாசிக்க தெரியும். ஆனால் இசைத்தமிழ் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இயல் இசையும் சேர்ந்து கூடக்கூடிய அந்த நாடகத்தமிழையும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் மெஜாரிட்டியில் நமக்கு இசைத்தமிழ் தெரியாது. இன்னைக்கு வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் சிறப்பு விருந்தினர் திருமதி கீதா பாரதி. பேரு அவங்க பேர்லேயே பாரதின்னு வச்சுருக்காங்க. பாரதிங்கிறது கலைவாணியோடைய அம்சம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க ஒரு முத்தமிழ் வித்தகர் அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு இயலும் தெரியும், இசையும் தெரியும், நடனமும் தெரியும், முத்தமிழும் தெரிந்த கலைவாணி அவங்க. நான் ரொம்ப நேரம் எடுத்து விரும்புகிறேன். அவங்கள பற்றி இன்ட்ரொடக்ஷன் கேட்கும்போது நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன். என்னுடைய 30-35 ஆண்டு கல்வி சேவையில் ஒரு நிறைகுடமாக அவங்கள இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நிறைகுடங்கிறது தழும்பாலுங்கிறத இன்றைக்கி தான் நான் நேரடியாக பார்க்குறேன். இவங்க MA சான்ஸ்கிரிட் முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான வேலை எப்படின்னா வேதாந்தங்கள், கீதா சாண்டிங், திருக்குறள், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், இப்படி ஆன்மீகத்தில் உள்ள பல்வேறு விஷயங்களை அடுத்த ஒரு தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஆசான், ஆன்மீக குரு. பல்வேறு நிலையங்களில் அவங்க தலைவராகவும் பொறுப்பாளர்களாகவும் பொருளாளராகவும் இருந்துகிட்ருக்காங்க. நிறைய ஆசிரமங்கள் சார்ந்த விஷயங்கள் அவங்க இருக்காங்க. எனக்கு அந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கீதாச்சாரியத்தில் படிக்கக்கூடிய மாதிரி எல்லா சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸு நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அதில் தலைவராகவும் பொருளாளராகவும் இருந்துகிட்ருக்காங்க. நம்ம தெப்பக்குளத்து பக்கத்தில் ஸ்ரீமன் நாயகி மந்திர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே ஸ்ரீமன் நாராயண், ஸ்ரீமன் நாயகி வித்யா மந்திருங்கிற அந்த ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுடைய தாளராக அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. KLN காலேஜ் உட்பட்ட பல்வேறு நிலைகளில் சௌராஷ்டிராவுடைய சபைகளில் அவங்க நிர்வாக உறுப்பினராக இருக்காங்க. விருதுகள் நிறைய சொல்லணும். ஒரு 150க்கு மேலே அவங்க எனக்கு தெரிஞ்ச விருதுகள் வாங்கியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா பாரதிய புரஸ்கார் விருது வாங்கியிருக்காங்க, TMS விருது வாங்கியிருக்காங்க, PVK விருது வாங்கியிருக்காங்க, வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க, இசை மாமணி விருது வாங்கியிருக்காங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய பன்முகத்தன்மை கொண்டவங்க.
தன்னுடைய வாழ்க்கையை வந்து சமூக சேவையிலும் அடுத்த தலைமுறைக்குரிய ஆன்மீகத்தையும் பண்பாடையும் கலையையும் கல்ச்சுரல்களையும் அடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு இருக்காங்க. அவங்க தங்களுடைய அது உரைன்னு சொல்ல முடியாது, நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம். அவங்களுடைய ஆசி உரையை நமக்கு வழங்கி நம்ம குழந்தைகளையும் வந்திருக்கிற பெற்றோர்களையும் வாழ்த்தி சில நிமிடங்கள் பேசுவாங்க. அதை முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு போவோம். ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் முடித்த உடனே மறுபடியும் ஒரு 1/2 hour 3/4 மணி நேரத்துக்கு ப்ரோக்ராம், இன்னொரு 7 டான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம எல்லாம் கண்டுகளிக்கலாம். I request Geeta Bharati Madam to give her valuable address to the gathering. Thank you, Madam. या देवी सर्वभूतेषु विद्यारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. அற்புதமான இந்த மாலை நேரத்திலே ஒருபுறம் இருளும் மறுபுறம் ஒளி வெள்ளமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அருமையான ஸ்ரீவாணி வித்யாலயா மெட்ரிக் பள்ளிக்கூடத்திலே ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு விழாவிலே அடியனையும் உரையாற்றுவதற்கு அழைத்தமைக்கு முதற்கண் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கத்தை கனிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். சற்று நேரத்திற்கு முன்பு இங்கு நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து மனம் நெகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பள்ளியின் தாளாளராக இருக்கின்ற உயர் திரு செல்வராஜ் அவர்கள் மிகவும் சிறப்பாக என்னை அறிமுகப்படுத்தினார்கள். அவர்களுடைய பாராட்டுதலுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் கூறியது போல நம்முடைய கல்ச்சர், அதாவது நம்முடைய நாகரிகம், பாரதிய பண்பாடு நம்முடைய தலைமுறையினருக்கு சிறு குழந்தைகளுக்கெல்லாம் அதை நாம் கற்பிக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை என்பதை நாம் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். இந்த பள்ளியிலே என்னென்ன கற்பிக்கப்படுகின்றது என்பதை அவர்கள் சொன்னபோது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தெப்பக்குளத்தில் இருக்கின்ற ஸ்ரீமன் நாயகியார் வித்யா மந்திர் பள்ளியைப் போலவே இங்கும் யோகாசனம், உடற்பயிற்சி, பரதநாட்டியம் முக்கியமாக. ஏனென்றால் இந்த பரத முனிவர் கற்றுக் கொடுத்த ஒரு நாட்டியம் பரதநாட்டியம் சாஸ்திரம், பரதநாட்டிய சாஸ்திரம். இது நமக்கு உரிமையானது, பாரத பண்பாட்டுக்கே உரிமையான நாட்டியம். இதை ஆடும் பொழுது எல்லா அவயவங்களுக்கும் ஒரு நல்ல பயிற்சி செய்யப்படுகின்றது. அது மட்டுமல்ல, அந்த முகபாவம் அபிநயம் எல்லாம் சொல்லும் பொழுது மிகவும் அற்புதமாக இருக்கும். அந்த பரதநாட்டியம் கற்பிக்கப்படுகின்றது. உண்மையிலே சிலம்ப பயிற்சி போன்ற எல்லா பல்வேறு விளையாட்டுகள் கற்பிக்கப்படுகின்றன. முக்கியமாக ஸ்ரீமத் பகவத்கீதை. ஏனென்றால் எந்த கல்வியாக இருந்தாலும் அது நாம் கடவுளை வணங்காவிட்டால் அந்த கல்வியினால் ஒரு பயனும் இல்லை. கற்றதனால் ஆய பயன் என்பல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் என்று வள்ளுவரை சொல்லியிருக்கின்றார். ஆகையினாலே அந்த நற்றாளை தொழுவதற்கு நமக்கு என்ன வேண்டும்? ஆன்மீக கல்வி வேண்டும். அந்த ஆன்மீக கல்வியை நீங்கள் சிறப்பாக கற்பிக்கின்றார்கள். ஸ்ரீமத் பகவத்கீதை போட்டியிலே பரிசு பெற்ற மாணவ மாணவர்களுக்காக சற்று நேரத்துக்கு முன் பார்த்தேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் என்று சொல்லி நம்முடைய சாஸ்திரங்களில், நம்முடைய வேதத்திலே எத்தனையோ சாஸ்திரங்கள் இருக்கின்றன. அனைத்தையும் படிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்காது. ஒன்று படித்தால் போதும், அதுதான் ஸ்ரீமத் பகவத்கீதை. அதை படித்து நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் அதில் மிகவும் அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள் பகவான் கிருஷ்ணன். அந்த பகவத்கீதை இங்கு கற்பிக்கப்படுகிறது என்று அறியும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சிறு குழந்தைகள் உற்சாகமாக, எவ்வளவு உற்சாகமாக நடனமாடினார்கள். அந்த கள்ளங்கபடமில்லாத பிஞ்சு உள்ளத்திலே ஒவ்வொரு அசைவையும் பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒவ்வொரு புரோகிராமும் முதலில் பரதநாட்டியம் ஆடினார்கள்.
4 நாட்களிலே கற்பித்துக் கொடுத்தேன் என்று அந்த ஆசிரியர் பெருமாள் சொல்லும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் எவ்வளவு திறமையுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பது நன்கு புலனாகிறது. சிறு குழந்தைகள் அந்த வெல்கம் டான்ஸ் எல்லாம் ஆடினார்கள். கோலாட்டம், நம்முடைய பாரத தேசத்திற்கே உரிய கோலாட்டம் மிகவும் அற்புதமாக ஆடினார்கள். பிறகு இந்த வேளாண்மை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டினார்கள். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாரதியார் பாடினார் அல்லவா? அந்த உழவு தொழில் நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை எல்லாம் காட்டினார்கள். இயற்கையான உரத்தை எல்லாம் நாம் இப்பொழுது செயல்படுத்த வேண்டும், செயற்கை உரத்தை விட வேண்டும் என்ற அருமையான கருத்தை சொன்னார்கள். இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கிறது. அதை பார்க்குவதற்கு எல்லோரும் ஆர்வமாக இருக்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய குழந்தைகள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது பெற்றோரின் மனம், ஆசிரியர்களின் மனம் எல்லோருமே மகிழ்ச்சி அடைகின்றது. அந்த மகிழ்ச்சியான நேரம், அருமையான நேரம் இந்த நேரம்தான். இந்த நேரத்திலே நாம் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் எல்லாவற்றிலும் பங்கேற்க சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, படிப்பு மட்டுமல்ல, படிப்பதோடு மற்ற பல்வேறு கலைகளையும் அவர்கள் கற்க வேண்டும் என்பதை நாம் பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும். ஆசிரியர் பெருமக்கள் அதற்கு வழிகாட்டுகின்றார்கள். அந்த வழிகாட்டுதலின்படி இங்கு மிகவும் அற்புதமாக இங்கு இருக்கின்ற தாளாளர், அவர் தம் துணைவியார் திருமதி லதா தேவி எல்லோரும் பல்வேறு சிறப்பான அம்சங்களுடன் இந்த பள்ளி இயங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்கின்றார்கள். அவற்றை எல்லாம் அறியும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பள்ளி மென்மேலும் நிறைய குழந்தைகள் இங்கு வந்து படிக்க வேண்டும், எல்லாவற்றையும் கற்க வேண்டும். நம்முடைய பாரத பண்பாட்டை எங்கும் பறைசாற்ற வேண்டும். எல்லோரும் ஓர் இனம் என்பதை உணர்த்த வேண்டும். வசுதெய்வ குடும்பகம் என்று நம்முடைய பாரத பிரதமர் சொன்னாரே, அதை உணர்ந்து நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்து ஒற்றுமையுடன் இருந்து நன்றாக மிகவும் உயர்வாக எல்லாவற்றிலும் முன்னேற வேண்டும். உலகம் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று சொல்லி இந்த நேரத்திலே ஒரு சில வார்த்தைகளை உங்களுடன் கூறுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் உங்களுடைய பொறுமையை சோதிக்க நான் எண்ணவில்லை என்று சொல்லிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கீதா மேடம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுடைய ஆசி உரை கேட்டதுக்கு. நமக்கு எல்லாருக்கும் அவங்க விஷ் பண்ணாங்க. உங்கள் அனைவரும் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், அவங்க வந்து முத்தமிழும் கற்ற வித்தகர் அப்படிங்கிறத. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் கீதா சாண்டிங்கில் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த வேதங்கள், உபநிடங்கள் இதெல்லாம் வந்து பல்வேறு டிவி நிகழ்ச்சியிலையும், பல்வேறு வானொலி நிகழ்ச்சிகளையும், பல்வேறு கோயில் திருவிழாக்கள், ஆன்மீக திருவிழாக்கள் எல்லாம் பங்கு பெற்று பட்டிமன்றம் உட்பட்ட பல்வேறு விஷயங்கள் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த வாய்ஸ் கேட்டிங், அந்த மியூசிக்கில் சாண்டிங் பண்ணும்போது சரி, பாரதியார் பாடல் சொல்லும்போது சரி, அந்த அவங்களுடைய கர்நாடக் மியூசிக்குடைய அவங்களுடைய நாலேஜ் நமக்கெல்லாம் தெரிஞ்சது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு மாமனிதர் நம்ம சபைக்கு வந்திருக்காங்க. நான் கேட்குற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், நீங்கள் எல்லோரும் ஒரே ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு ஸ்டாண்டிங் அப்ளாஸ் கொடுக்குமாறு அன்போடு கேட்டு, ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நின்று எல்லாரும் அவங்க கை தட்டுறோம். தேங்க்யூ, 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 ரொம்ப நன்றி. இப்போது நமக்கு நம்ம பள்ளியின் சார்பாக ஸ்ரீவாணி நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியினுடைய தாளாளரும் எனது மகனுமான அருண் கதிர் அவங்களுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு வழங்குவார். உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். வித்யா பாரதி சார்ந்த ஒரு நிகழ்வில் அந்த ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்போது பார்த்தேன். அப்போவே
இவங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சின்னு நினச்சேன். இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமுக்கு அவங்கள வர்றதுக்காக 2 நாளைக்கு முன்னால் என்னுடைய நண்பரும் வித்யா பாரதியினுடைய மதுரை கிளையினுடைய பொருளாளருமான திரு செண்பகராமன் அவர்கள் தான் நன்றி சொல்லணும். அவங்க தான் அவங்கள கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு நல்ல மாமனிதரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக அவருக்கு பள்ளியின் சார்பாக ஒரு பொன்னாடையாக போர்த்தி அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம். Now the time for the prize distribution. Shivani Vidyalayam Matriculation Higher Secondary School, 10th standard school topper prize distribution. Anita Sri score 485 out of 500. Next is second honor holder. Kartika Devi 480 out of 500. Next S. Kamalesh 471 Social Centrum. T. Narayani 472 out of 500. Next 450s plus students. M. Vasu 454 out of 500. Next Kartika Sri 480 out of 500. வருஷம் பூரா படிச்சவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு நிமிஷம் கை தட்டுறதுக்கு யோசிக்கிறோம். எஸ் கமலேஷ் 471 out of 500 Social Centrum. R. Sai Surya 454 out of 500. R. Nishita 462 out of 500. S. Navil Prashad 411 out of 500. Sundaravalli 443 out of 500. R. Roshini 425 out of 500. L. Agalya 446 out of 500. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மார்க் எடுக்க காரணமாக அந்த டீச்சர்ஸையும் நாங்கள் கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஸோ தமிழ் எடுத்த தியாகு சார், இங்கிலீஷ் ஃபார் மீ, மேக்ஸ் சாரமா மிஸ், சயின்ஸ் மது மிஸ், சோஷியல் செல்வகுமார் சார். கைண்ட்லி கம் டு த ஸ்டேஜ். எல்லாரும் நல்லா கை தட்டலாம். Madhumas, Saramam is taking Max. Selvakumar sir. Thank you. Next we will continue to LKG. B. Divya Shri, LKG.
UKG. இப்போ கொடுத்துட்டு இருக்கிற ரேங்க் ஹோல்டர்ஸ் வந்து 3 கிரைட்டீரியா. கன்சிஸ்டன்ட்லி ஹையஸ்ட் மார்க் கிளாஸில் வாங்கியிருக்கணும் என்டையர் இயர் லாஸ்ட் இயரில். அதே மாதிரி ஹையஸ்ட் அட்டண்டன்ஸ் இருக்கணும், ஹையஸ்ட் டிசிப்ளின் இருக்கணும். இந்த 3ஐயும் கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். எல்கேஜியில் வாங்கியிருக்காங்க, நல்ல கைதட்டுறாங்களுக்கெல்லாம். இவங்க தான் நாளைக்கெல்லாம் சன்டம் ஸ்கூலுக்கு ரிசல்ட் வாங்கி கொடுத்து பெற்றோரையும் பெருமைப்படுத்த போகிறாங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ கை தட்டுறீங்களோ இந்த கை தட்டலாம் அவங்க 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கேட்கணும்னு நினைக்கிறேன். Next K. Gobul Karthik, UKG. KB Akshara, UKG. KB Ritanya, 1st standard. P. Deepthi Shri, 1st standard. Second standard. R. Balamira, 3rd standard. Murshita, 4th standard. Haris Tamilchelvan, 5th standard. Aishwarya, 5th standard. LKG prize. Yes, Tarun Pandian, LKG. Prize winner. For Sri Bani Vidyalaya Matriculation Higher Secondary School, music chair winner, 5th standard Sivani parents stage. Justin parent Kalaimati. 3rd prize goes to second. Next, Pilot cooking competition winner. 2nd prize goes to Kalaimati ma'am. 3rd prize goes to Kavita ma'am. Pilot cooking competition winner. 1st prize goes to 2 parents. The first UKG Ashul has parent Afrina Rose. 1st standard Rakshika parent Meenakshi. Mohammad Safi parent Barvin Banu. Anusha Shri parent, 2nd standard Anusha Shri parent Kavita. 2nd prize goes to R. Kavinaya parent Gayatri. Again 2nd prize goes to LKG Sai Krishna parent Priya. Congratulations parents. LKG Sai Krishna parent yes Priya. 1st standard Mitramani parent K. Pradeepa. Sir, for the 1st prize goes to 5th standard Rasmija Shannon parent Magabu Begum. 3rd prize goes to LKG Kashira parent Bhima Rani. Next, Pilot Parishta parent Shugidda. 2nd prize goes to 5th standard Sai Guru Adar. Again 3rd prize goes to P. Kavin Pranesh parent Satya Priya. Mahalakshmi parent Gopala Krishna Veni. J. Harshira parent Bhima Rani. Hashira parent Bhima Rani. 3rd prize goes to S. Madhushri parent Mageshwari. Again 3rd prize goes to Chanshika parent Sakarayammal.
Muthu Meena, Alagu Meena, Batma ma'am, Mangai miss, Parimla miss. Ananda Kumar sir, MSc B.Ed, Akila Parveen miss, Jayalakshmi miss, Ramesh Kumar sir, இதற்கு நீங்க ஆவலோட எதிர்பார்க்குற யோகா பெர்ஃபார்மன்ஸ், மல்லக்கம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் அப்படியே உங்களோட பிளேஸ்ல இருந்துட்டு கார்த்திகா ஈஸ்வரியமா இங்கிருந்து வரும். செஞ்சமல்லமா பூரா லீவ் போடாமல் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தனியாக அதனால தான் அவங்கள மட்டும் சொல்கிறோம். நிறைய ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் காலேஜில் போய் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. யோகா ட்ரெயினர் இந்த மல்லர் கம்பம் இதில் ரெண்டையும் வந்து ஸ்பெஷலைஸாக எடுத்து பண்ணி இன்றைக்கி எல்லா காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸில் எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு என்னோட சேர்ந்து. தேங்க்யூ முகேஷ். ஜே முகேஷ்கெல்லாம் நெக்ஸ்ட்டு நம்ம மெட்ரிக் பள்ளியினுடைய யோகா ஆசிரியை மிஸ்ஸஸ் எம் நாகேஸ்வரி மேம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மெட்ரிக் பெருமைப்படுத்தல நெக்ஸ்ட்டு ஸ்ரீவாணி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் மிஸ்ஸஸ் பிரியா யோகா ட்ரைனர் ஆக்கிட்டேன் நானே. ஸோ அதனால் அவர்களையும் வந்து வரவேற்கிறேன். ஏன்னா அவங்க லக்கி கார்னர் தான் அதில் ஃபஸ்ட் ப்ளேஸு.
எனக்கு இது லக்கி ஆயிடுச்சு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லுவாங்க. நான் ஒரு ட்ரெயினராக இங்கே வந்தேன், அடுத்து இவங்களை வந்து மேரேஜ் பண்ணேன், இப்போ என் குழந்தை இங்கே படிக்குது, பேரண்ட்டாக அந்த இங்கே வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் லெவல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் நாங்கள் ஃப்ளெக்ஸில் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே வந்து இங்கேருந்து வெளியில் போய் வெளியில் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அண்ட் நேஷ்னல்ஸ் விளாண்ட பிள்ளைங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்தும் விதமாக வந்து ஒரு அவார்டு வந்து நம்ம ஸ்கூல் சார்பாக வந்து வழங்குகிறோம். அது என்னுடைய ECAல நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி நிறையா வந்து கோவா அண்ட் ஹைதராபாத் காம்படிஷனில் வின் பண்ண நேஷ்னல் ஸ்டூடெண்ட் ஹரிஷ் ராஜ். ஹரிஷ் ராஜ் மெட்ரிக் ஸ்டூடெண்ட். Next, R. Yogesh Kumar, national participant in Silambam competition. Next, இங்கே karate performance பண்ணாங்க from 6th standard, participate in Hyderabad Silambam national competition. Aziz Mohammed, participate in national level yoga competition at Hyderabad. M. Asik Mohammed from 10th standard, participate in the national level competition at Hyderabad, participate in Silambam. T. Saktishwari, the world Silambam record holder. S. Mohammed Shafi, national level participate in yoga and Silambam. Mohammed Shafi. M. Gugan, participate in the government divisional school games, boxing winner. Boxing la last year வந்து winner Gugan from 10th standard. Next M. Nandini from 7th standard. Get ready. Gugan divisional government பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடைபெற்ற பாக்ஸிங் போட்டியில் வென்ற மாணவர். Next, M. Nandini from national participant, Hyderabad, got a second place and first place in the state level. And Varsha from 5th standard, Varsha participate in the state level yoga competition. R. Gunasundari from 8th standard, Silambam world record holder. Yogeshwaran. பெற்றோர்கள் அனைவரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் பிரைஸ் வின்னர்ஸ் எல்லாருமே மேலே வந்துருங்க. பிரைஸ் வின்னர்ஸ் அண்ட் யோகா டீச்சர்ஸ் ப்ளீஸ். யோகா ட்ரைனர் முகேஷ், மகாபிரபு, எல்லாருமே சேர்ந்து குரூப் போட்டார். நாங்கள் இல்லை, அதே மாதிரி நிறையா சப்போர்ட் பண்ணி பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த நேஷ்னல் லெவல் பார்ட்டிசிபெண்ட்லாம் இன்னும் அடுத்தடுத்து டெவலப் பண்ணோம். நிறையா குழந்தைகள் வந்து இங்கேருந்து பூஸ்டப் ஆகி வெளியில் போய் ட்ரைனர் ஆகிறாங்க. நிறைய யோகா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் நீங்களும் பண்ணுங்கள், எல்லாரையும் வந்து பண்ண வைங்க. நெக்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் சார்.